எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்தில் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் இந்த நேரத்தை உங்களுடைய கரங்களில் நாங்கள் உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்கள் ஆளுகை செய்யுங்க, நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இன்னும் அநேகரை சீக்கிரமாக அழைத்து வாங்க. எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் கைகளை தட்டி அல்லேலுயா கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செய்கைகளை பார்த்தோரை துதியுங்கள் என்கிற பாடலை நாம் பாடுவோம். எல்லாரும் கைகளை தட்டி பாடுவோம். அல்லேலுயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். தேவனை துதியுங்கள்,
பங்கு, என் மேல் விழுந்த கடமை என்கிற பாடலை பாடுவோம். சுவிசேஷம் எனது பங்கு, சுவிசேஷம் எனது பங்கு, என் மேலே விழுந்த கடமை, சுவிசேஷம் சொல்லாவிட்டா ஐயோ ஜனங்கள் அழிந்தே போவா. சுவிசேஷம் சொல்லாவிட்டா ஐயோ ஜனங்கள் அழிந்தே போவா. ஆண்டவர் இயேசுவின் அன்பின் கட்டளையை விரைந்து நிறைவேற்றுவோம். கிராமங்கள் பட்டணம் தேடிய சென்று வேத வசனம் விதைப்போம். ஆண்டவர் இயேசுவின் அன்பின் கட்டளை விரைந்து நிறைவேற்றுவோம். கிராமங்கள் பட்டணம் தேடிய சென்று வேத வசனம் விதைப்போம். சுவிசேஷம் என் மூச்சு, அதுவே என் முதல் கடமை. சுவிசேஷம் என் மூச்சு, அதுவே என் முதல் கடமை. சுவிசேஷம் எனது பங்கு, என் மேலே விழுந்த கடமை. சுவிசேஷம் சொல்லாவிட்டா ஐயோ ஜனங்கள் அழிந்தே போவா. சுவிசேஷம் சொல்லாவிட்டா ஐயோ ஜனங்கள் அழிந்தே போவா. தேவனின் ராஜ்யம் திசையெங்கும் செல்ல இளைஞர் எழுந்து செல்வோம். உலகம் மாமிசம் சாத்தானை வெறுத்து வேத வழியில் நடப்போம். தேவனின் ராஜ்யம் திசையெங்கும் செல்ல இளைஞர் எழுந்து செல்வோம். உலகம் மாமிசம் சாத்தானை வெறுத்து வேத வழியில் நடப்போம். சுவிசேஷம் என் மூச்சு, அதுவே என் முதல் கடமை. சுவிசேஷம் என் மூச்சு, அதுவே என் முதல் கடமை. சுவிசேஷம் எனது பங்கு, என் மேலே விழுந்த கடமை. சுவிசேஷம் சொல்லாவிட்டா ஐயோ ஜனங்கள் அழிந்தே போவா. சுவிசேஷம் சொல்லாவிட்டா ஐயோ ஜனங்கள் அழிந்தே போவா. பாவத்தின் நிழலில் மயங்கிய மாந்தர் மீட்பு பெற்றிட ஜெபிப்போம். விடுதலை செய்தி பாரதம் அறிய தியாக கரங்கள் நீட்டுவோம். பாவத்தின் நிழலில் மயங்கிய மாந்தர் மீட்பு பெற்றிட ஜெபிப்போம். விடுதலை செய்தி பாரதம் அறிய தியாக கரங்கள் நீட்டுவோம். சுவிசேஷம் என் மூச்சு, அதுவே என் முதல் கடமை. சுவிசேஷம் என் மூச்சு, அதுவே என் முதல் கடமை. சுவிசேஷம் எனது பங்கு, என் மேலே விழுந்த கடமை. சுவிசேஷம் சொல்லாவிட்டா ஐயோ ஜனங்கள் அழிந்தே போவா. சுவிசேஷம் சொல்லாவிட்டா ஐயோ ஜனங்கள் அழிந்தே போவா. எல்லாரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் செய்வோம். ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல நடத்தி வருகிறார். எத்தனையோ ஆபத்துக்கள் விபத்துக்கள்
நிறைந்த தேசத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு எத்தனை விதமாக நம்மளை ஆண்டவர் பாதுகாக்கிறார் என்று சற்று தியானிப்போமானால், எத்தனையோ பேர் இன்று இருக்கிறவர்கள் கொஞ்சம் சற்று நேரத்தில் காணாமல் போய்விடுகிறார்கள். அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்கிற நமக்கு தேவ நல்ல சுகம் தந்திருக்கிறார், பலன் தந்திருக்கிறார். ஆண்டவரை நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். இந்த வேளையிலும் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் செய்த நன்மைகளை நினைத்து நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திர ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம். நீங்க பாராட்டின கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பானை எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி என்று சொன்ன எங்கள் அன்பின் தகப்பனே, எங்களை ஒவ்வொரு நாளும் நீங்க வழி நடத்தி வருகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, எத்தனையோ பேருக்கு இல்லாத பாக்கியம் எங்களுக்கு தந்திருக்கீங்களே ஆண்டவரே. இன்று வரைக்கும் ஆண்டவரே எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இந்த உலகத்திலே பார்க்கிறோம் எத்தனையோ பேர்கள் ஆண்டவரே அப்பா, இப்பொழுது பார்க்கிறோம் கொஞ்ச நேரத்தில் அவங்க இருக்கிறது இல்லை. ஆனாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் நீர் எங்களை இம்மட்டுமாக நடத்தி வருகிற கிருபைகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே, நாங்கள் செய்து எவ்வளோ பாவம் செய்திருக்கிறோம். ஆனாலும் எங்களை நீர் மன்னித்து எங்களை இம்மட்டு நீங்க நடத்தி வந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கொடாகொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் மீது எவ்வளவாய் அக்கறை கொண்டு இருக்கீங்க, எங்களை எவ்வளவாய் தேற்றி வருகிறீங்க, எங்களை ஒவ்வொரு நாளும் நீங்க நடத்தி வருகிறீங்களே, அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் மகிமையின் தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ முறை ஆண்டவரே மரிக்க வேண்டி எங்களை ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே உங்களுடைய பாதுகாப்பில் நின்று எங்களை விடுதலை கொடுத்து இம்மட்டும் நடத்தி வந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியை தந்தே பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியை தந்தே பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும், நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும். நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும், ஆளுகை
ஆற்றி தேற்றுகிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம். நீ பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் எத்தனையோ பாவங்கள் அக்கிரமங்களை செய்து எங்களை தேடி வந்து எங்களை ரட்சித்த எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் பெரியவர், அதிசயமானவர் ஆண்டவர், அற்புதமானவர் ஐயா. ஆண்டவரே உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய இரக்கம் பெரியது, உம்முடைய அன்பு பெரியது, உம்முடைய தயவு பெரியது. உம்முடைய காருண்யத்தினால் எங்களை இம்மட்டும் நீங்க நிலைநிறுத்தின கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் அடிக்கடி நாங்கள் தவறுகிற பொழுதெல்லாம் ஆண்டவரே, நாங்கள் இடறி விழுகிற பொழுதெல்லாம் எங்களை தூக்கி சுமக்கின்ற தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அல்பாவும் ஓமேகாவும் ஆதியும் அந்தமானவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. முந்தினவரும் பிந்தினவருமானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பலான குழியிலிருந்து எங்களை தூக்கி நிறுத்தி ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை எங்களை செய்ய வைத்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. உடைந்த உள்ளத்தோடு இருக்கிறவர்களை ஆற்றி தேற்றுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வேண்டிய கிருபையை தாங்க. எத்தனையோ பேர் ஆண்டவரே மிகுந்த வேதனையோடு பாரத்தோடு வந்திருக்கலாம் ஐயா. நீங்க ஒரு விஷயம் அவங்களை ஆண்டவரே பாரங்களை எல்லாம் நீங்க இறக்கி விடுங்க, அவங்களுடைய துக்கங்களை மாற்றுங்க, அவங்களுடைய கண்ணீரை நீங்க துடைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கேட்கிறோம் ஐயா, பாரத்தோடு வந்திருக்கிறவர்களை ஆண்டவரே அவங்க பாரத்தை எல்லாம் நீக்கி விடுங்க ஆண்டவரே. எங்களுடைய பாரங்களை நீங்க ஆண்டவரே, நீங்க சொல்றீங்க என் மீது உங்களுடைய பாரத்தை வச்சிருங்க ஆண்டவரே, அதை விட்டு விடுங்கன்னு சொல்றீங்கப்பா. நாங்க ஆண்டவரே திருப்பி அதை எடுத்துக்கொண்டு போகிறவர்களா இருக்கிறோமே ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் அதை இறக்கி வைத்து விட எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க, இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால நிரப்புங்க அப்பா, நிரப்புங்க. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் கிருபை இது, சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் உங்க கிருபை என்னை தாங்குகின்றது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஆமாண்டவரே, உங்களுடைய கிருபைதான் எங்களை தாங்குகின்றது ஐயா. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை தாங்கி வருகிறீங்க, எங்களை உற்சாகப்படுத்துகிறீங்க,
எங்களை பலப்படுத்துகிறீங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நீங்க ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே தகப்பனே அப்பா எங்களை நடத்தி வருகிற காரியங்களை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அருமையான நேரத்துக்காக உமக்கு நன்றி. உங்களுடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. செய்து கொடுக்க போற தாசரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லா மகிமை கனம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. நாம் இப்பொழுது ஒரு ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபிப்போம். ஆகஸ்ட் 15 நடக்க இருக்கிற வாலிபர் கூடுகைக்காக நம்ம எல்லாரும் பாரத்தோடு ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம்ப்பா. ஆகஸ்ட் 15 நடக்க இருக்கிற வாலிபர் கூடுகைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாரத்தோடு இருக்கிற பிள்ளைங்க உண்டு, பாவத்துல பிசாசின் வல்லமையில ஆண்டவரே அன்புக்காக ஏங்கி நிற்கிற பிள்ளைகள், கைவிடப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே, பலவிதமான பாவத்துக்கும் போதை வஸ்துக்கும் ஆண்டவரே அடிமையாயிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, அவங்க எல்லாரையும் அந்த நாளில் நீங்க அழைத்து வாங்கப்பா ஆண்டவரே. எங்களெல்லாம் ஒரு நாள் பாவத்திலிருந்து தூக்கி எடுத்தீங்களேப்பா, ரட்சித்தீங்களே சுவாமி, அவர்களையும் நீங்க ரட்சிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. கிருபை அவர்களை தாங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த இடத்துல கால் மிதிக்கிற ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படணும்ப்பா, மனம் திரும்பணும்ப்பா, ஒவ்வொருவரும் பாவத்திலிருந்து விடுதலை பெறணும் அப்பா, சாபத்திலிருந்து விடுதலை பெறணும், பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை பெறணும் அப்பா ஆண்டவரே. உமக்காக எதையாயிலும் செய்கிற பிள்ளைகளாக நீங்க அவர்களை மாற்றிருங்க இயேசுப்பா. எழுப்புதலுக்கு அவர்களை பயன்படுத்துங்கப்பா. எங்க தேசம் அழிந்து கொண்டிருக்கிறதேப்பா ஆண்டவரே, எங்க தேசத்தின் இந்த வாலிபர்கள் ஒவ்வொருவரையும் ரட்சித்து ஆண்டவரே தேசத்துல உங்களை பயன்படுத்துங்கப்பா ஆண்டவரே. அந்த நாள்ல நீங்க பெரிய காரியங்களை செய்வீராக ஆண்டவரே. உங்க வல்லமை குறைந்து போகலப்பா ஆண்டவரே. இன்றைக்கும் நீர் ஜீவனோடு இருக்கிறீங்க, நீங்க மெய்யான தேவன் என்பதை எல்லா நாவும் அறிக்கை செய்யும்படியாக எல்லாருடைய முழங்கால்களும் உம்முடைய மகிமை உள்ள நாமத்துக்கு முன்பதாக முடங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். அதற்காக ஆண்டவரே எங்க மிஷனரிகள் எல்லா இடத்துக்கும் அலைந்து திரிகிறாங்கப்பா, அவங்க பிரயாசங்களெல்லாம் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. தேவையெல்லாம் சந்திங்கப்பா. அதற்குரிய ஆயத்த பணிகளில் ஈடுபட்டிருக்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவரே செய்வதற்கு பலன் தாங்கப்பா ஆண்டவரே. தேவைகள் மலை போல இருக்கிறதப்பா ஆண்டவரே. தகப்பனே எல்லா தேவையும் நீங்க சந்திங்கப்பா. வானத்தின் பலகணிகளை திறங்கப்பா ஆண்டவரே. கொடுக்கிற ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே, கரம் கோர்த்து செயல்படுகிற பிள்ளைகளை எழுப்பி தாரும் ஆண்டவரே, எழுப்பி தாரும் அப்பா. நீங்க கொடுத்த திட்டம், இந்த திட்டம் நிறைவேற நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. உமக்கு நன்றி சுவாமி, நன்றி ராஜா. அந்த நாள்ல திரளான வாலிபர்கள் கூட்டமாய் இதுல கலந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. உமக்கு நன்றிப்பா. எத்தனையோ அற்புதத்தை போன மீட்டிங்ல எல்லாம் செஞ்சிருக்கீங்களேப்பா. இந்த மீட்டிங்ல ஆண்டவரே உங்க வல்லமை நாங்கள் எதிர்பார்த்து ஜெபிக்கிறோம். அந்த நாள்ல உம்முடைய வல்லமை இறங்கி கிரியை செய்யட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி சுவாமி, நன்றி ராஜா ஆண்டவரே. அந்த இடம் முழுவதிலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நாங்க தெளிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. இந்த மீட்டிங்க்கு விரோதமாய் போராடுகிற அந்நிய கிரியைகள், விக்கிரக கிரியைகள், அந்தகார கிரியைகள், இருளின் ஆதிக்கங்கள், எல்லா மந்திர தந்திர கிரியைகளும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால நிர்மூலமாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. உமக்கு நன்றி சுவாமி. உங்க நாமம் அந்த இடத்துல மகிமைப்படட்டும் அப்பா ஆண்டவரே. தேவரீர் அந்த இடத்தில் எழுந்தருளுவீராக, சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு போகத்தக்கதாக உம்முடைய வல்லமை இந்த இடத்துல வியாபித்து செயல்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. நீங்க அப்படியே செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாருக்கும் கிராம மிஷனரியின் சார்பாக அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். அவர் இந்த இடத்துல இருக்கிறார், இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர். மோசேயிடத்திலே இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றின தேவன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் இந்த இடத்துல அவர் வந்திருக்கிறார். நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொன்ன தேவன் வந்திருக்கிறார். அவரிடத்தில் எல்லாரும் கேட்கலாம், எல்லாரும் கரங்களை உயர்த்தலாம். ஆண்டவரே, என் கூட நீங்கள் பேசுங்க. இன்னைக்கு நான் எதில் சரியாகணும்னு சொல்லி என் கூட பேசுங்க ஆண்டவரே. இல்லாதவைகளை இருக்கிறவையாக அழைக்கிற கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள தேவன், எங்களோடு நீர் பேசுவீராக. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற
ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே, அதன்படி எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதீர்கள். ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசும்படி விரும்புகிற ஒரு வார்த்தை, வஞ்சிக்கப்படாதிருங்கள். பிசாசானவன் அநேகரை வஞ்சித்து இழுத்து கொள்ளுகிறான் தன் பக்கத்திலே. இன்றைக்கு உலகத்திலே பார்த்தோமானால், இன்றைக்கு திருச்சபையா இருக்கலாம், ஒருவேளை ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களா இருக்கலாம், அல்லது விசுவாசிகளா இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்திலே வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை வசனத்தின் மூலமாகவே வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய வசனத்தை சொல்லியே பிசாசானவன் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். அநேகர் இப்படிப்பட்ட வஞ்சனையினாலே இழுக்கப்பட்டு ஆண்டவர் அவர்களை அழைத்த விதத்தை மறந்து, ஆண்டவர் அவர்களை விரும்பின விதத்தை மறந்து, ஆண்டவர் ரட்சித்த விதத்தை மறந்து, அவருடைய அன்பை கொடுத்து, ஜீவனை கொடுத்து மீட்டு கொண்ட அந்த அன்பை மறந்து உலகத்தின் பின்னால் போகிறவர்களாய் இருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கலாம். ஒரு சம்பவத்தை எடுத்துக்கொள்ளலாம் நமக்கு முன் உதாரணமாக. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த ஒரு நோக்கம் இருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி. ஆண்டவர் அவரை நமக்காக கொடுத்தார். எதற்காக கொடுத்தார்? ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை நமக்காக தந்தருளினார். எப்படி தந்தருளினார்? ஜீவனை கொடுக்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் முன்குறித்தார். எப்படி? இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மீட்பில்லை என்கிற ஒரே வார்த்தையினாலே ஆண்டவர் இரத்தத்தை சிந்தும்படியாக இந்த உலகத்திற்கு இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கலாம். இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். அவர் அந்த நோக்கத்தை அறிந்து கொண்டவராய் செயல்பட்டார். ஆண்டவர் இன்றைக்கு நம்மை அழைத்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் நாம் செயல்படுகிறோமா? யோசித்து பார்க்கணும். ஆண்டவர் நம்ம ரட்சித்த விதத்தை அறிந்து நாம் செயல்படுகிறோமா? இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் அனுப்பி வைத்த, பிதாவானவர் அனுப்பி வைத்த அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியே அவர் வந்தார், நிறைவேற்றினார். அல்லேலூயா. வசனம் சொல்லுது பாருங்க, ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். ஆண்டவர் சொல்றார், ஒரு வார்த்தை சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்ன வார்த்தை சொல்லுகிறார்? அங்கே சொல்லுகிற வார்த்தை, நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். ஆண்டவர் எதற்காக இங்கே ஆண்டவர் இந்த இடத்திற்கு வந்தாரோ, இந்த உலகத்திற்கு வந்தாரோ, அந்த நோக்கத்தை நிறைவேற்றினார். இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். வஞ்சிக்கிற ஒரு ஆவியினாலே அநேகர் இழுக்கப்படுகிறார்களே, எப்படி சில காரியங்களை ஆண்டவர் உங்கள் முன்பதாக வைக்க விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து அங்கே பிசாசினால் சோதிக்கப்படுகிறதற்கு அங்கே ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்படுகிறார். அங்கே என்ன நடக்கிறது? இரவும் பகலும் 40 நாட்கள் உபவாசம் இருக்கிறார். உபவாசம் இருந்த பின்பு ஆண்டவரோடு இருந்த உறவு இருக்கும்போது அங்கே பிசாசானவன் அவரோடு கூட பேசுகிற அந்த சம்பாஷணைகளை நம்ம இங்க பார்க்கிறோம். என்ன நடக்கிறது? அங்கே பிசாசு வந்து, நீ தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும். அப்போ ஆண்டவர் ஆவியானவர் அவரை வரங்களினாலே வல்லமைகளாலே நிரப்பி இருக்கிறார். ஆண்டவர் வல்லமையினாலே நிறைந்தவராய் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அமர்ந்து அவர் வெளியே வரும்போது முதலாவது சோதிக்கப்படுகிற ஒரு சோதனை என்ன தெரியுமா? வரங்களை சோதிக்கிறான். இன்றைக்கு ஆண்டவரை அறிந்திருக்கிற நம்மிடத்திலே, ஊழியம் செய்கிற நம்மிடத்திலே என்ன வஞ்சனையினால் அவன் வஞ்சிக்க விரும்புகிறான்? சாத்தானவன் வரங்களினாலே சோதிக்க விரும்புகிறான். எப்படி சோதிக்க விரும்புகிறான்? ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்கள் ஆரம்ப காலங்களிலே ஆண்டவருக்காக தான் ஊழியம் செஞ்சீங்க. நல்லா கவனிக்கணும், ஆண்டவருக்காக தான் ஊழியம் செஞ்சீங்க. இப்ப என்ன மாறிடுச்சு?
என்னுடைய தேவைகளுக்காக நான் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அங்க சுயம் சாகடிக்கப்படவில்லை, சிலுவையிலே அறையப்படவில்லை. ஆசை இச்சைகள் சிலுவையில் அறையப்படாதபடி என்னுடைய ஆசைகளை நிறைவேற்றும்படி நான் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறேன். பிசாசு வஞ்சித்த விதங்களை நான் அறியாதபடிக்கு என்னுடைய தேவைகள் பெருகும் போது, என்னுடைய காரியங்கள் பெருகும் போது அதுதான் எனக்கு முன்னால நிக்குது. இங்கே ஆண்டவருக்கு என்ன தேவை என்பதை சரியாய் அறிந்து பிசாசு அங்க வந்து நிற்கிறான். இப்ப அவருக்கு தேவை உணவு. இப்ப அவருக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அதுல வார்த்தையை கவனிச்சு பாருங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம், அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. இன்னைக்கு எந்த இடத்துல நீங்க பசியா இருக்கீங்களோ, எந்த இடத்துல உங்களுக்கு பசி இருக்குதோ, எந்த இடத்துல தேவை இருக்குதோ, அந்த இடத்துல தான் சாத்தான் உங்களை வஞ்சிக்க பார்ப்பான். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. எந்த இடத்துல உங்களுக்கு தேவை இருக்குன்னு அவனுக்கு தெரியும். எந்த இடத்துல நீங்க பசியோட இருக்கீங்கன்னு தெரியும். எந்த இடத்துல உங்களை தொட்டா நீங்க வஞ்சிக்கப்படுவீங்கன்னு தெரியும். அந்த இடத்துல வந்து தொடுவான். உங்க தேவை எந்த இடத்துல இருக்குன்னு அவனுக்கு தெரியும். நீங்க எதை நோக்கி போய் கொண்டிருந்தீர்கள்? நீங்க ஆத்ம தேவைக்காக ஓடிக்கொண்டிருந்தீர்கள். ஆத்ம பசியோடு அலைந்து கொண்டிருந்தீர்கள். ஆத்ம தேவைகளுக்காக ஊழியம் செய்ய வந்தீர்கள். ஆனால் இன்றைக்கு உங்களுடைய தேவை அறிந்து பிசாசானவன் வஞ்சித்து வைத்திருக்கிறான். என் இருதயம் காலையில எந்திரிச்ச உடனே ஆத்துமாக்களுக்காக நான் ஜெபம் பண்ணும்படி உட்கார ஆரம்பிக்கிறேனா, அல்லது என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் சொல்லி ஆவிக்குரிய காரியங்கள், ஆவிக்குரிய தேவைக்காக நான் முழங்கால் படி எடுக்கும் போதே, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உட்காரும் போதே, ஆவிக்குரிய தேவைகளுக்காக என்னை நீ பரிசுத்தப்படுத்தும், இன்றைக்கு உம்முடைய பரிசுத்த ஆவியினால என்னை நிரப்பும் என்று சொல்லி நான் முழங்கால் போடும் போதே என்னுடைய இருதயம் அதற்காக இயங்குகிறதா? அல்லது இன்னைக்கு என்ன தேவையோ அது என் கண்ணு முன்னால வந்து நிக்குதா? ஆண்டவர் பேசுறது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு என்ன தேவையோ அது உங்க கண்ணுக்கு முன்னால நிக்குதா? அல்லது ஆண்டவருக்கு என்ன தேவையோ அது உங்க கண்ணு முன்னால நிக்குதா? எதற்காக நான் அழைக்கப்பட்டேன் என்பதை மறந்து இன்னைக்கு என்னுடைய தேவைகளுக்காக, என்னுடைய காரியங்களுக்காக ஆண்டவர் சமூகத்தில் வந்து நிற்கிறேன். காலையில எந்திரிச்ச உடனே என்னுடைய தேவைகள் தான் எனக்கு பெருசா தெரியுது, என்னுடைய காரியங்கள் தான் பெருசா தெரிகிறது. ஆனால் என்னை ஆண்டவர் அழைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நான் முதல்ல நித்திய ஜீவனுக்கு போகணும், அந்த பரலோகத்தை நான் சுதந்திரிக்கணும். அடுத்துதான் என்ன செய்யணும்? மற்றவங்களை நித்திய ஜீவனுக்குள்ள நடத்தணும். இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுறது. ஆனா இன்னைக்கு நான் பசியோடு இருக்கிற என் கண்ணுக்கு முன்பதாக இந்த மனுஷனை பார்த்தா நல்லா இருக்கும், இந்த மனுஷன் இருந்து ஒரு உதவி கிடைச்சா நல்லா இருக்கும் சொல்லி நான் காலையில எந்திரிச்ச உடனே அந்த மனுஷனை தேடுகிற ஒரு இருதயமாய் மாறிவிட்டது. இந்த இடத்துக்கு, இந்த கூட்டத்தில் போய் உட்கார்ந்தா நல்லா இருக்கும், கால்குலேஷன் போடுறேன், இத்தனை கூட்டத்தில் உட்கார்ந்தா இத்தனை தேவைகள் எனக்கு சந்திக்கப்படும், இத்தனை இடத்துக்கு போனா இத்தனை காரியங்கள் சந்திக்கப்பட்டுரும், இந்த மாசத்துல இத்தனை தேவை முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். வசனம் சொல்லுது, நீங்க உடுத்துற உடைக்காக கவலைப்பட வேண்டாம், நாளைய தினத்தை குறித்து நீங்க கவலைப்பட தேவையில்லை, நாளைய குறித்து நீ கவலைப்படாதப்பா. ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடு. கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். மற்ற எல்லாம் கூட கொடுக்கப்படும். முதல்ல ஆண்டவர் சமூகத்தில் நீ உட்காருப்பா. அங்க ஆண்டவர் சொல்றாரு பாருங்களேன், பதில் சொல்ற அந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்க, பதில் சொல்ற அந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவன் பிரயுத்தரமாக, அவர் பிரயுத்தரமாக மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற, நல்ல கவனிங்க, வசனத்தினால நான் கட்டப்படுறேனா? என்னுடைய பசி உலக பசியா இருக்குதா,
ஆண்டவருடைய வார்த்தையினுடைய பசியா இருக்குதா? ஆண்டவருடைய வார்த்தைக்காக இருதயம் ஏங்குதா? இன்னைக்கு காலையில நான் எந்திரிக்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிக்கிறேன், ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ண உட்கார்றேன். ஆண்டவர் என்னோட என்ன பேச விரும்புகிறார்? அது எனக்கு ஆண்டவர் வார்த்தையினால என்ன என்னோட பேச விரும்புகிறார், அதை நான் விரும்புறேனா? அல்லது இந்த உலகத்தினுடைய காரியங்கள்ல உலக காரியங்கள் நகிச்சு போய் இந்த தேவைகள் இன்னைக்கு சந்திக்கப்படுமான்னு நினைக்கிறேனா? என் குடும்பத்தினுடைய தேவை, என் பிள்ளைகளுடைய தேவைகள், என் பிள்ளைகளுக்கான தேவைகள், எனக்குள்ள தேவைகள், இதையே என்னுடைய இருதயம் சிந்திக்குதாங்க. யோசித்து பார்க்கணும்ல. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, சாப்பாடு எனக்கு முக்கியம் இல்லப்பா, சாப்பாடு முக்கியம் இல்லை, தேவனுடைய வசனம் என்னை உயிர்ப்பிக்கும், தேவனுடைய வார்த்தை என்னை உயிர்ப்பிக்கும். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை சோதரிக்கலாம். தேவனுடைய வார்த்தை என்னை ஒவ்வொரு நாளும் உயிர்ப்பிக்கும். அவருடைய வார்த்தைக்கு ஜீவன் உண்டு. மரித்த லாசருவை உயிரோடு கூட எழுப்புகிற வார்த்தை, அந்த வார்த்தையினாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும். இதுதான் என்னுடைய இருதயத்தில் முக்கியத்துவப்படுத்தணும். யோசிச்சு பாருங்க, வஞ்சிக்கிற வஞ்சனையினால பிசாசு இழுத்து வைத்திருக்கிறான். பிசாசை ஜெயிக்கிற வல்லமை உள்ளவராய் அவர் வெளிப்பட்டார். வசனம் சொல்லுது, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். அவரை பின்பற்றுகிற நான், அவர் எனக்குள்ளே இருக்கிறேன் என்று சொல்லுகிற நான் பிசாசை ஜெயிக்கிறவனாய் அந்த வஞ்சனையிலிருந்து விடுதலை படுகிறவனான் இருக்கிறனா? வஞ்சிக்கிற பிசாசானவன். இன்னைக்கு அநேகர் சுய காரியங்களுக்காக இயேசு கிறிஸ்துவை ஓரமா வச்சுட்டாங்க, ஊழியத்தை ஓரமா வச்சுட்டாங்க, அழைக்கப்பட்ட விதத்தை ஓரமா வச்சுட்டாங்க, ஆண்டவர் அழைத்த விதங்களை மறந்து போனாங்க. இன்னைக்கு சுயமான காரியங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு திருச்சபைகளை பார்ப்போமான சுயமான காரியங்கள், தன்னுடைய ஆசீர்வாதத்துக்காக தன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று திருச்சபையில் வந்து உட்கார்றாங்க. ஆண்டவரை ஆராதிக்கிறதற்கு வருகிறவர்கள், ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் வருகிறவர்கள், தனக்காக ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை வராதன்னு சொல்லி தன்னுடைய ஆசீர்வாதத்துக்காக சுயத்துக்காக ஆலயத்தை தேடி வருகிறவர்கள், ஆசீர்வாதத்தை தேடி ஓடுகிறவர்கள், ஆசீர்வாதமான வார்த்தை கிடைக்கணும்னு ஓடுறவங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்க விரும்புகிறோமா, அல்லது சுயத்துக்கு செவி கொடுக்க விரும்புகிறோமா? ஆண்டவர் சொல்றாரு, அங்க அழகாக ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை நான் பிழைப்பான். இதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறார். அடுத்து பார்த்தோன்னா, சொல்லி முடிக்க விரும்புகிறேன், அங்கே ஒரு வார்த்தை சொல்றான். பிசாசானவன் நகரத்துக்கு உப்பரியின் மேல் அழைத்து கொண்டு போகிறான். சொல்றான், தேவனுடைய குமாரனை ஆனால் தாழ குதியும். வசனத்தை சொல்றான். ஆண்டவர் வசனத்தை சொன்ன உடனே இவன் என்ன சொல்றான்? கல்லுகள் அப்பமாடி செய்யன்னு சொல்றான். அடுத்து என்ன சொல்றான்? வசனத்துக்கே வர்றான். இன்னைக்கு வசனத்தினால வஞ்சிக்கப்படுகிற அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. ஒரு வசனத்தை பிடிச்சுக்கிட்டு, பைபிள் முழுவதும் வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கு, பைபிள் முழுவதும் வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது, பைபிள் முழுவதில் உள்ள வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய மனசுல ஒரு வசனத்தை பிடிச்சுக்கிட்டு அதிலேயே நிற்கிறது, ஒரே வார்த்தையிலே நிற்க வச்சுட்டான். இங்கே ஆண்டவர் அங்கே வசனத்தை சொல்றான். என்ன வசனம் சொல்றான்? உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு. சுயத்துக்காக வஞ்சனை என்பது எப்படி இருக்குது பாருங்க. அங்க அவன் சொல்றான், உனதான் ஒன்றும் இல்லைல்லப்பா, வசனத்தை வச்சு வஞ்சிக்கிறான். நீ கூச்சு பாரு, ஒன்றும் நடக்காது. உன்னை தூதர் ஏந்தி கொண்டு போவாங்கல்ல, என்னை தூதர் ஏந்துவாங்கிறது நான் அங்கிருந்து ஒரு பள்ளத்தில் குதிக்க முடியுமாங்க? மலை மேலே ஏறி நானே மலை மேலே ஏறி நின்று நானே குதிக்க முடியுமா? என்னை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் காக்குறாங்கிறது உண்மை. கரங்களை தட்டி ஆண்டவரை சோதரிப்போம். தூதர்கள் என் கூட வர்றாங்கிறது உண்மை. நான் என்ன சொல்லணும் சாத்தான்ட்ட, நீ என்ன சொல்றது? என் கூட எப்பவுமே தூதர்கள் இருக்காங்கப்பா, எப்பனாலும் அவங்க காத்துக்கொள்வாங்க. அல்லேலூயா. எப்பவுமே என் கூட இருப்பாங்க அவங்க.
ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறாரு, தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரு, என்னை பாதுகாக்கிறதுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறாரு, என்னை அவர் பாதுகாப்பார், நீ என்ன சொல்றது? இங்க ஆண்டவர் அளிக்கிற பலன் என்ன சொல்றாரு பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. அப்போ அதே வசனத்தின் மூலமாய் நம்ம ஜெயிக்கணும். அப்ப அந்த வசனம் தெரிஞ்சிருக்கணும். நான் வசனம் ஆண்டவருக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த வசனத்தின் மூலமாய் அவர் ஜெயம் கொள்ளுகிறார். இன்னைக்கு நான் ஜெபிக்கிறேன், ஆனா அநேக நேரத்தில் வேதத்தை எடுத்து வாசிக்கவே மாட்டேன். சும்மா நீங்க முன்னால நாங்க இங்க வந்திருந்தப்ப இன்டர்வியூக்கு நீங்க தோழ மிஸ்டர்கள் வருகிற போது அல்லது மிஸ்டரிகள் வருகிற போது சில கொஸ்டின்ஸ் கொடுப்போம். அதுல நீங்க இந்த வருஷத்துல இதுவரைக்கும் ஒருவேளை நீங்க ஊழி செஞ்ச வருஷத்துங்களில் எத்தனை முறை நீங்க பைபிள் வாசித்து முடிச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி ஊழியக்காரர்களுக்கு வைப்போம் அந்த கொஸ்டின் பேப்பர்ல. அதுல நாங்க பார்த்த ஆன்சர்ல நிறைய நான் பார்த்துருக்கிறேன். அதுல ஆன்சரை பார்த்தா ஒரு முறை கூட பைபிள் வாசித்து முடிக்காதவங்க இருக்காங்க ஊழியக்காரங்க. அப்புறம் எப்படி வசனத்தின் மூலமா தான் பிசாசு வஞ்சிப்பான், வார்த்தை மூலமா தான் பிசாசு வஞ்சிப்பான். இன்னைக்கு அந்த வசனத்தை சொல்லி தான் உங்களை வஞ்சிப்பான். அந்த ஒரு இடத்துல நிக்க வச்சிருவான் உங்களை. அந்த ஒரு இடத்துல தான் நீங்க நிற்பீங்க. அந்த ஒரு வசனத்திலேயே விழுந்து போயிருவீங்க. அந்த ஒரு வசனத்துல தான் படுக்கைய வச்சிருவான் உங்களை. ஏன்னா நீங்க தான் பைபிளே வாசிக்கலையே, ஆண்டவருடைய வார்த்தைகள் மேல விருப்பப்படவே இல்லையே. ஆண்டவர் சொல்றாரு, அதே வசனத்தை வச்சு அவனோடு பேசுகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை சோதரிப்போம். ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கிற, தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற நான் வசனத்தை முதலாவது அறிஞ்சுக்கணும். முழுவதும் நான் அறிஞ்சிருந்தா ஒரு வார்த்தையை வச்சே நான் ஓடிக்கிட்டு இருக்க மாட்டேன். அப்போ முதல்ல அறிஞ்சுக்கிட்டேன்னா முதல்ல பைபிள் முதல் பக்கத்துல இருந்து கடைசி பக்கத்து வரைக்கும் வாசிக்கணுங்க. டெய்லி வாசிக்கணும். டெய்லி வசனத்தினால நான் வாசிக்கணும். அந்த பைபிள் எடுத்து வாசிக்கணும். டெய்லி ஒரு 5 அதிகாரமா அதை வாசிக்கணும்ல. 5 அதிகாரம் வாசித்தா ஒரு வருஷத்துல கட்டாயம் பைபிள் முடிச்சிடலாம். ஒரு நாளைக்கு ஒரு 5 அதிகாரமா அதை வாசிக்கலாம்ல. பைபிளே வாசிக்காம ஊழியத்துக்கு போகிற அநேக ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, அநேக கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. வேலைக்கு போகும்போது சும்மா ஒரு வசனத்தை வாசிட்டு போவாங்க, காலண்டர் இருக்கிற ஒரு வசனத்தை. இன்றைக்கு வேத வசனத்தினாலே பிசாசு வஞ்சித்து கொண்டிருக்கிறான். முன்னால இருந்த உங்க ஜப வாழ்க்கை, முன்னால இருந்த அந்த வேத வாசிப்பு இன்னைக்கு இருக்குதா? பிசாசு வஞ்சித்து வச்சிட்டான். நீ பைபிளே வாசிக்காதபடிக்கு உங்களை பிசாசு வஞ்சித்து வைத்திருக்கிறான். அப்ப அவன் சொல்லுவான், வசனத்தின் மூலமா உங்ககிட்ட பேசுவான், அதுல நீங்க விழுந்து போயிருவீங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு உங்க வாழ்க்கை. இன்னைக்கு அநேகர் விழுந்து போய் கிடக்கிறாங்க வசனத்தினால. சில காரியங்களை முன் வச்சு, சில விஷயங்களை, சில வார்த்தைகளை முன்னால வச்சு அந்த ஒரு வசனத்திலே நிற்கிறாங்க. ஆண்டவர் காக்கிற தேவன் தான், எப்பவுமே அவர் நம்மை காக்கிற தேவன் தான். கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். பிசாசு யோபுக்காக பேசும்போது ஆண்டவரிடத்தில் சொல்றான், நீர் வேலி அடைக்கவில்லையோ? அந்த வேலியை எடுத்து பாருங்க. யோபு வேலியை எடுத்தாலும் ஆண்டவருக்குள்ளே நின்றான். அவன் சொல்றான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்கள் காணும், அவர் இந்த பூமியிலே வந்து நிற்பார். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, அவன் உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போனான். அங்கே அடுத்து பார்த்தீங்கன்னா உயர்ந்த மலையில் கொண்டு போய் நிற்கிறான். சகல ராஜ்யங்களையும் மகிமையும் காட்டுறான். என்ன நீ பணிந்து கொள்ளு, எல்லாத்தையும் உனக்கு தாரேங்கிறான். எல்லாரும் எழுந்து நிற்போம் ஆண்டவருடைய சமூகத்தில். இன்னைக்கு அநேகர் பதவிக்காக, எனக்கு பிஷப் பட்டம் கிடைக்குது, எனக்கு உயர்ந்த இடம் கிடைக்குது, இந்த இடத்துக்கு போனால் டிகிரி கிடைச்சிரும், இந்த இடத்துக்கு போனால் இது கிடைச்சிரும் சொல்லி இதுக்காகவே அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. உயர்வுக்காக, தன்னுடைய உயர்வுகளுக்காக அலைந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு ஆலயங்களிலே, சபைகளிலே பதவிக்காக சண்டை போடுகிற நிலைமை மாறிவிட்டது. ஊழியக்காரர்களுக்குள்ளே நான் பெரியவன், நான் செக்ரட்டரி, நான் தலைவர் சொல்லி
ஊழியர் கூட்டங்கள் அப்படி மாறிவிட்டது. கிராமத்திலே ஊழியர் செய்யாத ஊழியக்காரர்கள் கிராம ஊழியர்களை ஆளுகிறார்கள். அவங்கிட்ட போய் நான் இதுக்காக நிக்கணும்னு சொல்லி அங்க போய் நிற்கிறாங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட பேசியிருக்கிறார். தேவைகள் எல்லாம் அவர் சந்திப்பார். இந்த உலகத்துல பதவி முக்கியம் கிடையாது, செக்ரட்டரி பதவி முக்கியம் கிடையாது, ஊழிய தலைவர் பதவி முக்கியம் கிடையாது. 10 ஊழியர்கள் கையில வச்சுட்டு நான் அந்த 10 ஊழியர் தலைவன் சும்மா நாங்க இந்த பிரேயர் கார்டு கொடுக்க போவோம். நல்லா கவனிங்க, பிரேயர் கார்டு கொடுக்க போவோம். அப்போ அவர் சொல்லுவாரு, அந்த ஊழியக்காரர் 10 ஊழியக்காரர்ல ஒரு ஊழியக்காரர் சொல்லுவாரு, எங்க தலைவரை பாத்தீங்களா? என்னங்க வாலிபர்ல அனுப்புறதுக்கு என்னங்க தலைவரை பார்க்கணும்? நீ உங்க சபையில இருந்து ஒரு வாலிபர் அனுப்புனா உங்க சபையில அவன் ஊழியம் செய்வான். உங்க சபையில அந்த வாலிபர் ஆகஸ்ட் 15 முராய்செட்ல நடக்கிற, திருச்சியில் நடக்கிற அந்த முகாமுக்கு வந்தா உங்க சபையில இருக்கிற வாலிபர் உங்களுக்கு தானே பிரயோஜனமா இருப்பான். உங்க சபையில இருக்கிற வாலிபர் உங்களுக்கு அங்கதானே ஊழியம் செய்வான். இதுக்கு ஏங்க உங்க தலைவரை போய் நான் பார்க்கணும் சொல்றாங்க. அப்படி தவறா சொல்லல, நடக்கிற காரியங்களை சொல்றேன். இயேசுவுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டிய நான், ஆண்டவராகிய கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டிய நான், ஆண்டவர் அழைத்த அழைப்பில நிற்க வேண்டிய நான், இன்னைக்கு எதை நோக்கி நான் பிரயாணித்துக் கொண்டிருக்கிறேன்? எங்க இருக்குது உங்க தரிசனம்? எங்க போச்சு உங்க ஆத்மா பாரம்? காலையில இருந்து ஜெபிக்கிற ஜெப வாழ்க்கை எங்க போச்சு? அதிகாலையில எழுந்து கண்ணீரோடு ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்த நேரங்கள் எங்கே போச்சு? நல்ல கவனிங்க. சமீபத்தில் ஒரு நாள் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும்னு சொல்லி கண்ணீரோடு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். சும்மா ஒரு மெசேஜ் வந்ததுங்க, அவ்வளவுதான். ஏதோ ஒரு முக்கியமான மெசேஜான்னு சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிற நான் ஜெபித்து கொண்டிருந்திருக்கணும். ஒரு மெசேஜ் வந்ததுன்னு சொல்லி அந்த மெசேஜ் என்னன்னு பார்த்ததுனால அன்றைக்கு ஜெபம் பண்ற அந்த நேரம் எல்லாம் போயிடுச்சுங்க. பல குழப்பங்களை நீ தலையில ஆட்கொள்ள ஆரம்பிச்சு. பிசாசானவன் அந்த நேரங்களை வஞ்சித்துட்டான். அந்த விலையேற பெற்ற நேரத்தை வஞ்சித்துட்டான். கிட்டத்தட்ட 7 மணி நேரம் 6 மணி நேரம் ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிற நான் சும்மா ஏதோ ஒரு 3 மணி நேரம் அதுல வீணாக்கி விட்டு, அதை உணர்ந்துட்டு எல்லா ஜெபெல்லாம் முடிச்சு நான் வெளியில வரும்போது ஆண்டவர் என்னோடு பேசின வார்த்தை என்ன தெரியுமா? சின்ன ஒரு விஷயத்துக்காக, சும்மா ஒரு சின்ன விஷயத்துக்காக என்னோடு நேரே அமர்ந்திருந்த அந்த நேரத்தை மறந்து விட்டாயே, வீணாக்கி விட்டாயே. இன்னொன்னு கேட்டாரு என்கிட்ட, அந்த நேரம் உனக்கு திரும்ப கிடைக்குமா? என்னோட அமர்ந்திருந்த அந்த நேரம் உனக்கு திரும்ப கிடைக்குமா? என்னோட அந்த ஜெபித்த நேரம் உனக்கு திரும்ப கிடைக்குமா? ஆண்டவர் இன்னைக்கு பேசுறாரு. எத்தனை மணி நேரத்தை ஆண்டவரோடு இருந்த அந்த நேரத்தை இழந்து நீங்கள் காணப்படுகிறீர்கள். அதிகாலையில எழுந்து ஜெபிக்கிற நீங்கள், ஆண்டவரோடு பல மணி நேரம் செலவழிக்கிற நீங்கள், இன்னைக்கு அந்த நேரத்துல இழந்துட்டீங்க தெரியுமா? உங்க ஜெப வாழ்க்கை முடிந்து விட்டது தெரியுமா? இன்னைக்கு ஆண்டவர் பேசுறாரு, வஞ்சிக்கப்படாதீங்க, வஞ்சிக்கப்படாதீங்க. உங்க ஜெப வாழ்க்கையை திரும்பவும் தொடங்குங்க. உங்க ஊழியத்தை தொடங்குங்க. வெயில் அடிக்குது, நான் ஊழியத்துக்கு போக முடியலன்னு வீட்டுல உட்காரக்கூடாது. அதனால வெயில் அடிச்சாலும் மழை பெஞ்சாலும் உடைய பிடிச்சிட்டு மலைக்குள்ள உடைய பிடிச்சிட்டு போய் ஊழியம் செய்ய நாட்கள் உண்டு. எப்பனாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் அங்க ஊழியத்துக்காக ஆத்மாக்களுக்காக இயங்கின நாட்கள் உண்டு. போய் ஜெபம் பண்ண நாட்கள் உண்டு. அநேகருக்காக போய் கண்ணீரோடு நின்ற, முழங்காலில் நின்று ஆண்டவருடைய சமூகத்திலே கண்ணீரோடு நின்ற நாட்கள் உண்டு. இன்னைக்கு உங்க கண்ணுல கண்ணீரே இல்லையே. ஏதாவது உங்களுடைய ஆண்டவருடைய சமூகத்துல உட்காரும் போது கண்ணீர் வடிக்கிற ஆத்மாக்களுக்காக கண்ணீர் வடிக்கிற அந்த அனுபவமாவது இருக்குதா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட கூட பேசி இருக்கிறார். ஆத்மா
ஊழியம் செய்ய வேண்டிய நான். ஆத்துமாக்களுக்காகவே என் இருதயம் துடிக்க வேண்டி இருக்கிற சமயத்தில் என் தேவைகள் முன்னாலே நிற்கிறது. என் தேவைகள் முன்னாலே நிற்கிறது. இதுவரைக்கும் எங்கள் தேவைகளை சந்தித்தவர் நீர்தான். உம்மை தேடி நாங்கள் நிற்கிறோம். எல்லாவற்றையும் நீர்தான் பார்த்துக் கொண்டீர். எங்களிடத்திலே ஒன்றும் இல்லாத போதும் நீர்தான் பார்த்துக் கொண்டீர். எங்களிடத்திலே ஒன்றும் இல்லாத போது நீர்தான் பார்த்துக் கொண்டீர். எல்லாவற்றையும் நீங்க பார்த்துக்கிடுவீங்க. வஞ்சிக்கப்பட்டு கிடக்கிறீர்கள், நீ மீட்டு விடும் ஆண்டவரே. பதவி ஆசைக்காக, பதவி உயர்வுக்காக நின்று விடாதபடி, இந்த உலகத்தினுடைய தேவைகளுக்காக, உயர்வுகளுக்காக, கௌரவத்துக்காக நின்று விடாதபடி நீர் எதற்காக அழைத்தீரோ இந்த நோக்கத்தை நிறைவேற்ற ஓடி பிரயாசப்பட, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுகிற அனுபவத்தை எங்களுக்கு தார். பவுல் அப்போஸ்தலன் சொன்னது போல நியமிக்கிற ஓட்டத்திலே ஓட உதவி செய்ய, ஆசையா இந்த ஊழியத்தை செய்ய உதவி செய்யுங்க அப்பா. வேதனையோடு துன்பத்தோடு இந்த ஊழியத்தை நாங்க செய்யக்கூடாது. உங்க சமூகத்துல ஆசையா ஓடணும், ஆசையா நிற்கணும், ஆசையா ஜெபிக்கணும், ஆசையா ஊழியம் செய்யணும். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதி, எங்களை பெருக பண்ணும், எங்களுக்குள்ள நீர் வாரும். ஆண்டவரே, எங்கள் சுயங்கள் எல்லாம் சாகடிக்கப்படும், எங்களை பெருக பண்ணும். ஆண்டவரே, ஆத்மாக்கள் எங்களை பெருக பண்ணும், ஜபத்திலே பெருக உதவி செய்யும், வேதம் வாசிக்கிறதுல பெருக உதவி செய்யும், அவளை போல நான் அதிகம் என்று சொல்லத்தக்கதாக உதவி செய்யும், நான் அதிகம் என்று சொல்லத்தக்கதாக உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில்